சரி ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மட்டன் வாங்கிட்டு வந்தோம். 1 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து 2 டைப் ஆஃப் மட்டன் பிரியாணி இருக்கு. பாதி பேர் வந்து குக்கிங்லேயே வேக வச்சிருவாங்க, மட்டன் பிரியாணிலே வேக வச்சிருவாங்க. ஒரு சிலர் வந்து குக்கரில் வைப்பாங்க. நாங்கள் வந்து குக்கரில் வேக வச்சுட்டு அப்புறம் செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது என்ன பண்ண போகிறேன், ஊற வைக்க போகிறேன். கொஞ்சமாக சால்ட், உப்பு லைட்டாக நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் இன்னொரு மேட்ரு என்னன்னா, ரெட் சில்லி பவுடர் போடலாம். ரெட் சில்லி பவுடர் போடணும். ரெட் சில்லி பவுடர் இது வந்து கொஞ்சம் தயிர் வேணும். பத்தல் பவுடர் லைட்டாக, மலை சாரல் பவுடர் லைட்டாக போட்டுட்டு, அடுத்தது தனியா பவுடர் கொஞ்சம் வேணும். தனியா பவுடர், சீரக பவுடர் லைட்டாக, சீரகம் ஒன்று மாதிரி அரைச்சாதான் வந்து அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லை, நான் சொல்லிக்கிறேன். மாஸ்டர் ஷெஃப்ட நான் எப்போதும் செஃப்பை பற்றினா பார்க்க கேவலமாக வந்து கூடுறேன். சரி, அடுத்தது வந்து இதை வந்து லைட்டாக 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு 5லேருந்து 6 விசில். இதில் ஆஃப் கப் வாட்டர். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நம்ம பிரியாணியில தான் அதிகமாக போடுறோம், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட ஃப்ளஷில் டேஸ்ட் வர்றதுக்கு தான் இதெல்லாம் போட்டது. ஓகேங்களா? 5 to 6 விசில். டீட்டெயிலில் ஈஸியாக இருக்கிறது பக்காவாக சமைக்கிறேன், பக்காவாக சாப்பிட வைக்கிறேன். ஓகே, பிரியாணி தந்து பார்ப்போம். பிரியாணி என்ற மட்டன் வந்து செக் பண்ணும். நல்லா குட். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். வெளியே போடுங்க. இந்த பிள்ளைலாம் என்னெல்லா பண்றடா நீ? துவச்சி போற வாயில போட்டுக்கிற, அப்புறம் எப்படி அளவு கண்டுபிடிச்சு இது பண்ணுறேன்? அதான் வாயில திண்டு தின்னு தப்பா. சரி, வரது பூரா ஆல்ரெடியாவே இருக்குது. நாங்கள் வச்சு கோல்டினரு. உங்களுக்கு என்ன எண்ணெய் இருக்கோ அதை ட்ரை பண்ணி, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ஆனியன் நல்லா போகும். வாங்க மக்களே, உங்களுக்கு கருவாட்டு கொம்பு வச்சுக்கிறோம், சாப்பிட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கருவாட்டு கொம்பு நம்ம அம்மா வச்சு இலையை கீழ்ச்சி போடக்கூடாதுண்ணா. நாங்கள் போடுவோம். பட்டை ஏலக்காய் வச்சு போடணும். நட்டிக்கு போடணும் ஏலக்காய், அப்பதான் நீ போடுறா. மாஸ்டர் நீயா நானா? போடுறா. அது நல்லாவே வரக்கூடாது. மண்டை திறந்துடும் வந்து லைட்டா ஸ்மாஷ் பண்ணுங்க. ஸ்மாஷ் வருங்க. கடுகு போட்டியா? கடுவா? பிரியாணி யாரா கடுவு போடுறா? தெரியும், என்ன கொஞ்சம் கடுகு போற வெள்ளாட்டி பாருங்க. லைட்டாக உப்பு போட்டு கொள்ளுவோம். நெக்ஸ்ட் பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒன்று. இப்போ வந்து லைட்டாக புதினா, லைட்டாக கொத்தமல்லி. எப்படி வெட்டி வச்சுக்கா? லைட்டாக கொத்தமல்லி. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் டேஸ்ட் வரும். ஒரு 3 மினிட் நல்லா குக் பண்ணணும். அப்படி முடியாமல் கொஞ்சமாக மிளகாத்தூள். ஓகே ஓகே, இந்த ஸ்டேஜில் இந்த மட்டன் இதில் தூக்கி இதில் போட போகிறோம். தண்ணி எடுத்து போங்க. தண்ணி ஊற்றி தான் போடுறோம். ஒரு கிளாஸ் 1 2 3 போட்டுருங்க. இப்போ வந்து இதில் கொதி வந்த உடனே அரிசி அதில் ஜாயின் பண்ணி விட்டுதான். ஜாயின் பண்ணிட்டு அப்படியே தம் போட்டு இறங்கி விட்டுதான். பிரியாணி தூக்கி போட்டு மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் விட்டுட்டு எப்பயும் ஊரில் வச்சு ரொம்ப கரெக்டாக இவைகளோட ஒரு கிளறிட்டு அடுத்த 5 மினிட்ஸ் வாங்க. இதை வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பி எடுத்து லைட்டாக ஒரு கிளறணும். இப்போ அடியில் வெந்த சாதம்லாம் மேலே வரணும்.
ஃபைனலாக வந்து நம்ம தம் போட்டோம். தம் எப்படி போட்டோம்னா, தோசைக்கல்லை ஃபஸ்ட்டு கீழே வச்சு அது நல்லா ஹீட் ஆன உடனே டபரா மேலே வச்சுட்டு ஸ்லிம்மில் 30 to 40 minutes வந்து அப்படியே இருக்கணும். டபரா வச்சு மேலே வெயிட் வச்சுருவேன். ஓகே, நம்ம 40 minutes கழிச்சு வந்து பார்ப்போம். ஓகே, தம் போட்டதை எடுப்போம். 45 நிமிஷம் ஆகுது. 1 2 நல்லா இருக்கு. லைட்டாக கொத்தமல்லி பிச்சு ஊற்றிடுவோம். ஒன்று ஓகே, லைட்டாக டேஸ்ட் பார்த்துருவோமா? நல்லாவே வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. அருமையா இருக்கு. மட்டனு நான் வேவாதுன்னு நினைச்சேன். இதுதான் பையன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனல் யாரா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பை.